Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான Commerce Chapter 6 Joint Stock Companyல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Articles of Association அதோட content. Okay. First, what is meant by Articles of Association? Articles of Association are a legal document which prescribes rules and bylaws for the company and acts as a document that defines the responsibilities of directors, the kind of business to undertake, rules for issuing shares, etc. ஸோ ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட் தான். இதில் என்ன பர்பஸுக்காக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை தவிர்த்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மெம்பர்ஸுக்கு உள்ளது. இது எல்லாமே இந்த டாக்குமெண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இதை நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ஃபைல் பண்ணியிருக்கணும். இது என்னன்னா பைலாஸ் ஆஃப் த கம்பெனி. இது என்ன டிஃபைன் பண்ணுதா, என்ன மேனரில் என்ன மோடில் அந்த பிஸ்னஸ் கம்பெனியோட பிஸ்னஸை இஸ் டு பி கேரிட் ஆன் அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் டேபிள் ஏ ப்ரிஸ்கிரைப் பண்ணுது மாடல் ஃபார் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ். ஸோ டேபிள் ஏங்கிறது ஒரு டாக்குமெண்ட் தான். இட் கண்டெய்ன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்ன பர்பஸ்க்குனா இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனிக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஓகே, ஸோ இன் சிம்பிள் வேர்ட்ஸ் நம்ம சொல்லணும்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதை வச்சு கம்பெனி நீட்ஸ் டு ஃபாலோ அண்ட் அட் த சேம் டைம் இட் ஹேஸ் டு அக்கம்ப்ளிஷ் த டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். என்ன மோடில் என்ன மேனரில் அந்த கம்பெனியை கேரி ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் நமக்கு எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எஸ்பெஷலி ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனிக்கு இதெல்லாம் ஒரு ரூல்ஸு அக்கார்டிங் டு விச் த கம்பெனி ஹேஸ் டு பி கேரிட் ஓவர் டே டு டே ஆக்டிவிட்டீஸே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் ப்ரொவைட்ஸ் அ மேனர் இன் விச் த டாஸ்க் ஆர் டு பி பெர்ஃபார்ம். எப்படி அந்த டாஸ்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், என்ன மேனரில் பண்ணணும். த எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் மே வேரி ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி பட் ஜென்ரல் பர்பஸ் ரிமைன் த சேம். ஸோ அந்த வேர்டிங்ஸ் வேணால் மாறி இருக்கலாம், ஆனால் பர்பஸ் என்ன, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனோட பர்பஸ் என்னென்னா இட் ப்ரொவைட்ஸ் த மோட் அண்ட் த மேனர் இன் விச் த கம்பெனி ஹேஸ் டு பி கேரிட் ஓவர் அண்ட் ஆல்சோ த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே படித்தது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். சரி, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனும் ஒரு டாக்குமெண்ட் தான், ஆனால் அதில் என்ன கண்டெயின் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் டேட்டா விச் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் த கம்பெனி இன்கார்பரேஷன். ஸோ ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபண்டமெண்டலாக என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன ப்ரொசீஜரோ அதுதான் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். பட் வேறஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்னென்னா அது ஒரு இன்டர்னல் மேனேஜ்மெண்ட், கம்பெனிக்குள்ளார இருக்கிற மெம்பர்ஸோடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுவும் ஒரு டாக்குமெண்ட். இதில் என்ன இருக்குன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மோட் அண்ட் மேனர் இன் விச் த கம்பெனி ஹேஸ் டு go on அப்படிங்கிறது that govern the company. Articles of association, it is also a document. It contains all the rules and regulations that govern the company. So you understand the difference between the MOA and AOA. அதுவும் டாக்குமெண்ட் தான், இதுவும் டாக்குமெண்ட் தான். MOA it will contain the fundamental data for the incorporation of the company, whereas AOA rules and regulations of the company பற்றி சொல்லும். ஓகே, and now contents of articles of association. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், கேபிட்டல், வேல்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் நீ இஷ்யூ பண்ண போகிற, எவ்வளோ நீ ஆத்தரைஸ்டு பண்ணியிருக்க, எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க, எவ்வளோ நீ இஷ்யூ பண்ண போகிற பப்ளிக்கு, அதை பற்றி அதுவும் ப்ரொவைட் பண்ணும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ரைட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிகார்டிங் ஓட்டிங், டிவிடெண்ட், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க அந்தந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஓட்டிங் ரைட்ஸ் என்ன, அவங்களுக்கு எப்படி டிவிடெண்ட் கொடுக்கப்படுறது, அவுட் ஆஃப் ப்ராஃபிட்டா, எப்படி ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், எந்த சமயத்தில் கேபிட்டல் ரிட்டர்ன் பண்ணுறது, இது எல்லாமே ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது ரூல்ஸ் ரிகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ்னால் ஷேர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ண போகிற, அதாவது நீ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ண போகிற, அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், அலாட்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், கால் மணி எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், டிபெஞ்சர்ஸ் எப்படி இஷ்யூ பண்ண போகிற, இது எல்லாமே AOA ப்ரொவைட் பண்ணும். அடுத்தது
rules, procedures as well as regulations in respect of making calls on shares. ஸோ நமக்கு தெரியும்ல அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஷுட் பி கால்டு டியூரிங் த கால் மணி, அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி முடிச்சதும் கால் மணிக்கு நீங்கள் எவ்வளோ கால் பண்ணணும், அந்த ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும், ஒரு ஃபஸ்ட்டு காலோட மணி எவ்வளோ, செகண்ட் காலோட மணி எவ்வளோ, ஃபைனல் காலோட மணி என்ன, இது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு கால் லெட்டரை டிராஃப்ட் பண்ணணும், டைமு, லாஸ்ட் டேட்டு, எந்த பிளேஸில் அந்த பேமெண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் ப்ரொசீஜர் ஃபார் மேக்கிங் த கால்ஸ் ஆன் ஷேர்ஸ். இது எப்படி பண்ணணும், ஒரு கால் லெட்டரை இது பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு வாங்கணும், ஃபஸ்ட்டு காலுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, இது எல்லாமே டைமு, டேட்டு, பிளேஸ் ஃபார் மேக்கிங் த பேமெண்ட், இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸும் வில் பி ப்ரொவைடட் பை ஏஓஏ. அடுத்தது மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ வந்து இப்போது டிரான்ஸ்ஃபரார்கிட்டேருந்து டிரான்ஸ்ஃபரிக்கு வந்து ஷேர் அவரை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் டீட் ஒன்று வாங்கணும், ஸ்டாம்ப் டியூட்டி பண்ணணும், அதை டியூலி இட் ஷுட் பி சைன்டு பை த டிரான்ஸ்ஃபரர் அண்ட் டிரான்ஸ்ஃபரி. அதெல்லாம் அந்த ப்ரொசீஜர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ். ஸோ டிவிடெண்ட் கொடுக்க போறியா, அவுட் ஆஃப் விச் யூ ஆர் கோயிங் டு கிவ் த டிவிடெண்ட், அந்த ரைட் டு டிக்ளேர் டிவிடெண்ட் அதை வாங்கியிருக்கணும் ஏஓஏ கிட்டேருந்து. பேபிள் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான். ப்ரீவியஸ் லாஸஸ் ஏதாவது இருந்தால் அதை செட் ஆஃப் பண்ணுறது. அப்புறம் பேபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா. அதுக்கப்புறம் பிஃபோர் டிக்ளேரிங் த டிவிடெண்ட் வந்து ஒரு 10% ஆஃப் த ப்ராஃபிட் வந்து கம்பெனி என்ன பண்ணணும், டு கீப் இட் அஸ் அ ரிசர்வ் அப்படின்னு சொல்லணும். அப்புறமா ப்ராஃபிட்லேருந்து நீ பே பண்ணதுக்கப்புறம் மீதி உள்ளதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது எல்லாமே these are all regarding the declaration of dividend. It will be provided in the AOA. Borrowing powers of the company. அதாவது borrowing அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஃபார் ரைசிங் த மணி. ஸோ உனக்கு பத்தலை அப்படிங்கிற போது நீ எக்ஸ்டர்னலாக நீ வந்து borrow பண்ண போகிற மணி. ஸோ இது வந்து கம்பெனி cannot borrow the money until it has been authorized by the AOA or by the memorandum. இது வந்து எப்படி இந்த பவர் டு borrow மணி வந்து எப்படி பண்ணணும்னா பை பாசிங் த ரெசல்யூஷன் டு த டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ணலாம், தே கேன் ஹாவ் த பவர் டு borrow த மணி. அதுவும் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை borrow பண்ணணும். இது எல்லாமே ஏஓஏல ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரூல்ஸ் ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட், ரெமுனரேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஸோ டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமான டைரக்டர்ஸ். இப்போது நமக்கு தெரியும் ப்ரைவேட் கம்பெனினா மினிமம் 2 இருக்கணும், பப்ளிக் கம்பெனினா மினிமம் 7 இருக்கணும், 1 person கம்பெனினா ஒரு டைரக்டர்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ ஏதாவது அதே மாதிரி ரெமுனரேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா யூஸ்வலாக வந்து 11% ஆஃப் த நெட் ப்ராஃபிட்லேருந்து தான் வந்து 11% out of net profit will be paid as a salary. Remuneration na salary for the directors. If suppose ஏதாவது directors வந்து remuneration excess-ஆ அந்த AOAக்கு excess-ஆ அவங்க receive பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் it will be refunded. ஸோ இதுவும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிமூவல் ஆஃப் த டைரக்டர்ஸ். இப்போ யாராவது ஒரு டைரக்டர் ரிமூவ் பண்ணுற அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, நீ வந்து ஒரு ஜென்ரல் மீட்டிங்கில் ஒரு ஆர்டினரி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டே டைம், வென்யூ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஜென்ரல் மீட்டிங் கால் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் பிஃபோர் த ஜென்ரல் மீட்டிங், அதாவது 7 days பிஃபோர் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும். அடுத்தது this is for the removal of the directors. So these are all will be provided in the AOA, and that is Articles of Association. அடுத்தது procedure for conducting proxy, quorum meetings etc. ப்ராக்ஸின்னா உங்களுக்கு தெரியும்ல, யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பற்றி அவங்க வந்து they will vote and they will all have the rights to attend the meeting, to speak in the meeting, vote in the meeting, இதெல்லாம் தான் அது அவங்களுக்கு தான் நம்ம ப்ராக்ஸின்னு சொல்லுவோம். ஸோ மெம்பர் ஆஃப் த கம்பெனி வந்து he can appoint ஒரு more than one proxy கூட அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுப்பாங்க. டு அட்டெண்ட் த மீட்டிங், டு ஸ்பீக் இன் த மீட்டிங், டு ஓட் இன் த மீட்டிங், இது எல்லாமே பண்ணுவாங்க. பட் இந்த ப்ரொவைடட் அந்த ஈச் ப்ராக்ஸி இஸ் அப்பாயிண்டட் டு எக்ஸசைஸ் ரைட்ஸ் attached to the different shares held by the different members. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்னென்ன கைண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ மெம்பர்ஸ், அதுக்கேற்ற ரைட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். அதை மட்டும்தான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். இட் cannot be அந்த ரைட்ஸ் வந்து it should not be excluded or reduced as per the company's ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் என்ன ரைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளார தான் அவங்க இருக்கணும். அதை தாண்டியும் போகக்கூடாது, அதுக்குள்ளாரையும் இருக்கக்கூடாது. ஓகே. அடுத்தது குவாரம்ங்கிறது என்ன, அது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஷுட் பி அட்டெண்ட் த மீட்டிங். அதுதான் நம்ம குவாரம் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ மெம்பர்ஸாவது இருக்கணும் ஒரு மீட்டிங்கில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் குவாரம்னு சொல்லுவோம்.
ஸோ அன்லஸ் அந்த ஏஓஏல வந்து லார்ஜர் குவாரம் வேணும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு பி ப்ரெசண்ட்டை நம்ம கவனித்து ஆகணும். ஓகே, இது வந்து எப்படின்னா இந்த குவாரம் வந்து இந்த மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இட் வேரியஸ் அக்கார்டிங் டு த கம்பெனி. பப்ளிக் கம்பெனியாக இருந்தால், ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால், ஸோ அதில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து இப்போ 1000 மெம்பர்ஸ் இருந்தால் இவ்வளோ பேர் மினிமம் மெம்பர்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஏஓஏல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் குவாரம்னா மினிமம் நம்பர்ஸு இவ்வளோ இருக்கணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் குவாரம்னா இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, 1000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அப்போ மினிமமாக எவ்வளோ பேர் அட்டன் பண்ணணும், இது எல்லாமே ஏஓஏல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் அந்த வித்தின் அந்த டைம் லிமிட்டில் அந்த மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகலை அந்த மீட்டிங்கில் அப்படின்னா அந்த மீட்டிங்கே வந்து அட்ஜார்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தடவை திரும்ப நோட்டீஸோ ஒரு ஓரலாவோ இல்லை பர்சனலாவோ இல்லை ஆன்லைன்லேயோ என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் வந்து இந்த சச் அண்ட் சச் அ டேட் இட் ஹாஸ் பீன் அட்ஜர்ன்ட் அண்ட் இட் வில் பி கண்டக்டட், இட் ஹாஸ் பீன் போஸ்ட்போன்ட் இன் சச் அண்ட் சச் அ டேட், பிளேஸு, டைமு, அது எல்லாத்தையும் அதுக்கப்புறமாவும் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆடிட். ஸோ புக்ஸ் அண்ட் ஆடிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி யார் ஹூ ஹேஸ் டு மெயின்டைன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, ஸ்பெசிஃபைடு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் பர் ரூல் 6F பிரகாரம். தென் எப்போ வந்து புக் கீப்பிங் வந்து நாட் ரெக்வயர்ட், ஆடிட் ரெக்குவயர்மெண்ட் எப்போ, டியூ டேட் ஃபார் கெட்டிங் த ரெக்கார்ட்ஸ் ஆடிட்டட், அதுக்கப்புறம் சப்மிஷன் ஃபார் த ஆடிட்டிங் இது, சப்போஸ் ஆடிட்டிங் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலன்னா பெனாலிட்டி, அதெல்லாமே வந்து ஏஓஏல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புக்ஸ் அண்ட் ஆடிட்ஸை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி, அதுக்கப்புறமா எப்போல்லாம் ஆடிட்டிங் ரெக்வயர்டு, அதுக்கு டேட் என்ன, இது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீல் ஆஃப் த கம்பெனி. சீல் அப்படின்றது ஒரு காமன் சீலு. இது வந்து அஃபிஷியல் சிக்னேச்சர். எல்லா கம்பெனியும் ஒரு சீல் வச்சுருப்பாங்க அட் த டைம் ஆஃப் இட்ஸ் இன்கார்பரேஷன். and it has to be used as the manner prescribed in the AOA, Articles of Associationல எப்படி சொல்கிறாங்களோ அப்படி தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகே, and then procedures regarding the winding of the company. ஸோ இப்போ வைண்ட் அப் பண்ணணும் கம்பெனி அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், அதுக்கான சம்மரி வேணும். ஒரு லிக்விடேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது, அந்த அஃபிஷியல் லிக்விடேட்டரோட பவர்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, வைண்டிங் அப் பண்ணுறதுக்கான ஆர்டர், இது எல்லாமே ஏஓஏல ப்ரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. அந்த ஆர்டர் பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம கம்பெனியை வைண்ட் அப் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஏஓஏ. இது உங்கள் புக்கில் உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வாட் இஸ் இட் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக ஒரு லாங் ஆன்சர். கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுங்கிறது ஒரு லாங் ஆன்சர். ரொம்ப சிம்பிள் இது. இது ஆக்சுவலாக வந்து 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ் கூட நம்ம ஈஸியாக தாராளமாக எழுதலாம். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா ஜஸ்ட் ஒரு இதை எழுதிடுங்க, மீனிங் எழுதிடுங்க. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா என்னன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். Hope you are clear with this and we will meet you in the next video with the prospectus. Thank you children.